ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். இன்னைக்கு என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா டே ரொட்டீன் விளாக் போடலான்னு இருக்கோம். காய் காலையில் எடுக்க சொல்லிச்சுன்னா சமதான் அது கொஞ்சம் கோச்சின்னு இருக்குது, நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, சொன சொன என்ன இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகிறதுலேருந்து இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம என்னென்ன வேலை செஞ்சுட்ருக்கோம். மேடம் வேறு சுண்டல் ஊற வச்சுருக்காங்க, அதை காட்டில் போல அவங்க மறந்துட்டாங்க போல. நிறைய வேலை இருக்குது இன்னைக்கு கொஞ்சம். சூப்பராக என்ன நடக்குதுன்னு வெயிட் அண்ட் வாட்ச். காயத்ரி தனியாக போட்டுருவியா? காயத்ரி காயோ தனியாக போடுவியா? அவள் ஒன்றும் இல்லை, பிளாக் எடுக்க சொன்னான், நான் எடுக்க முடியாது சொன்னேன். அதான் மூஞ்சி அப்படி வச்சுன்னு இது பண்ணி சுற்று மாதிரி. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். வெரி குட் வெரி குட். இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா சேமியா உப்புமா செய்ய போகிறேன். பார்த்தீங்களா என் உப்புமா இதான். இப்போ இங்கே பாருங்கள், அது என் உப்புமா. இது ரொம்ப தப்புமா, வெரி இரிட்டேட்டிங். காலையிலே கை வா கை அப்படி தான் சொல்லணும்னு நானும் எதிர்பார்த்தேன். பார்த்தீங்களா நைட்டி 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 எதுக்கு? மூஞ்சி பார்த்தீங்களா, அதுக்கு நல்லா மொசல் மூஞ்சி மாதிரி இருக்கும். ஏன் மூஞ்சை கட்டாத ஓடுற? கவி இன்னைக்கு கொஞ்சம் வேலையாக வெளியே போயிருக்காங்க. என்கிட்ட சண்டை போட்டு தான் போனாங்க. அது காலையில் நான் ஒரு வீடியோ எடுக்க சொன்னேன், அவங்க வந்து எடுத்துட மாட்டேன் அப்படின்னாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு 1000 வாட்டி சொல்லியிருப்பேன் கவிக்கு வீடியோ எடுக்கிறதெல்லாம் பிடிக்காது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. ஸோ நான் தான் கம்பல் பண்ணி கூப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் கூப்பிட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்களா. நான் ஃபோன்லாம் தூக்கி கடாசிட்டு வந்துட்டேன், நீ எடுக்காட்டி போ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்களே வில்லிங்காகி வந்து எடுத்தாங்க. எடுத்துகிட்டு உப்புமா செஞ்சாங்க. உப்புமா செஞ்சுட்டு என்னை சாப்பிட சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு பசிக்கல, நீங்களே சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து போட்டுலாம் கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை, என்னன்னு தெரில. எனக்கு ஒரு மாதிரி சரி, எப்பவும் நல்லா செய்வாங்க, இன்றைக்கி ஒரு மாதிரி கோவத்தில் செஞ்சதுனாலயா அப்படின்னு தெரியல, இன்றைக்கி அது எனக்கு பிடிக்கல. அதனால் நான் சாப்பிடவே இல்லை, வேணான்னு சொல்லி வச்சுட்டேன். அவங்க வந்து இப்போ ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கிறாங்க. ப்ளஸ் அதே இல்லாமல் கொஞ்சம் வேலை விஷயமாக போயிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி கோயிலுக்கு வேறு போகிறோம்ல. ஸோ அந்த கோயிலுக்கு போகும்போது சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது, ஒரு வேண்டுதல் இருக்குது. ஸோ அதனால் திங்ஸ்லாம் கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக போகும்போது என்கிட்ட அவங்க சொல்லிட்டு போனாங்க, நான் ரெஸ்பான்ஸே பண்ணலை. நான் கோவமாக இருக்கிற மாதிரியே காமிச்சிக்கிட்டேன். ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. இப்போ நான் வந்து எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு, ஏன்னா சீக்கிரம் வேலையை முடித்தாதான் நம்ம ஹாய் வா, நான் விலாகில் வேறு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாச்சு, எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா வாங்கிட்டு வந்துருக்குற? என்னது இதெல்லாம்? சும்மாவா? எவ்வளோ இதெல்லாம்? எங்க ஸ்னே எங்க? ஓகே ஓகே தான் சாமி. இந்த ஸ்டூல்மா, இந்த ஸ்டூல் எதுக்காக வாங்கினீங்க? ஆல்ரெடி மேக்கப் திங்ஸ் வைக்கிறதுக்கு வீட்டில் இடம் இருக்கு, நீங்கள் ஏன் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தீங்க? ஒரு பொருள் வாங்கின சொல்லி உன்னை நான் கடை காமிச்சா ஒரு பொருள் தான் நீ வாங்கின்னு வரணும். அதை கேளு ஃபர்ஸ்ட். இந்த ஸ்டூல் இங்க கீழே போட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறது. ஓகேவா? ஓகே ஓகே. இது வந்து உன்னை தூக்கி இதை வச்சு பார்த்தீங்களா, நான் வேலை செஞ்சிட்டே இருக்கும் போது இவங்க அதுக்குள்ள வீட்டுக்கே வந்துட்டாங்க. என்னடா ஒரு பிளாக் இருக்க ஒருயாடா, அவங்க அதுக்குள்ள வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்கள்ட்ட நான் பேசவே கூடாதுன்னு நினைச்சேன், ஆனால் அவங்க எனக்கு தெரியாதா என்ன பண்ண. நான் ஒன்றுமே இல்லைங்க, அவங்கள ப்ராங்க் பண்ணலாமேன்னு காலில் இருந்து கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தேன். அந்த நாய் கண்டுபிடிச்சிச்சு.
சரி ஓகே, பட் இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி கோயில் போகிறத எப்படிலாம் கோயிலுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காமிக்க போகிறோம். ஓகே, கவி மறுபடியும் பாப்பாவை கூப்பிட்டுட்டு வெளியே போயிருக்காங்க. ஏன்னா ஸ்னே தனியாக இருக்கிறா, ஸோ ஸ்னேவையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய திங்ஸ் கவி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை, ஆனால் நான் இன்றைக்கோ சொன்னேன் இந்த மாதிரி திங்ஸ்லாம் தேவை வீட்டுக்கு அப்படின்னு. ஆனால் அவங்க இப்போ போய் அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி சரி, கவி போயிட்டு அந்த பிள்ளைங்களை கூப்பிட்றதுக்கு மறுபடியும் போயிருக்காங்க. ஏன்னா ஒருத்தி தான் வந்திருக்கிறா, ஸோ இன்னொருத்தி அங்கே இருக்கிறா, அவங்களையும் போய் கூட்டிகிட்டு வரணும். அதுக்காக அவங்க கூப்பிட்றதுக்காக போயிருக்கிறாங்க. நான் வந்து இப்போ தான் வீட்டெல்லாம் நீட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கோயிலுக்கு போகிறவங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இப்போ தான் நீட் பண்ணிகிட்ருக்கேன். நான் சமைச்சிக்கிட்ருக்கேன். நான் இங்கே பார்த்தீங்களா, நான் சமைச்சிட்ருக்கேன். இங்கே வந்து சாதம் வெந்துட்டுருக்கு. இங்கே வந்து நான் இப்போ தான் பருப்பு போட்டிருக்கேன். கவியை வரும்போது அப்படியே காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். காய் வாங்க போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு சமைக்கிறதையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் அப்படியே ரொட்டீனாக நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நான் முந்தா நேற்று துணி வச்சேன். துணி துவைச்சிட்டு மழை வேறு பெஞ்சிச்சா, ஸோ சீக்கிரம் துணியெல்லாம் துவைச்சி எடுத்துடணும் அப்படின்னு இவன் வேற ஒரு பக்கம் கத்துறான். சரின்னு துணியை துவைச்சி வச்சேன். துணியை துவைச்சி முடிச்சுட்டு மடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்க சொல்ல நேற்று வந்து கிளம்பியாச்சு, தேட்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மூவிக்கு போயிட்டோம். அதனால் துணி மடிக்க முடியாமல் துணி சேர்ந்து போச்சு. சரி, நான் வந்து இன்றைக்கி வந்து கரெக்டாக துணியெல்லாம் இப்போ நான் மடிச்சிடுறேன். துணியெல்லாம் மடித்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஏன்னா நான் கவியை போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வாங்க சமைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சேன். இங்கே தெரியுதா, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, பருப்புமே ரெடி ஆகி வச்சுருக்கேன். போய் காய் வாங்கிட்டு வரேன்னு போனவங்க இன்னும் வீட்டுக்கு வந்த பாடி இல்லை. நானும் வந்துடுவாங்கன்னு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டேன், கால் பண்ணி பார்த்துட்டேன். ரெஸ்பான்ஸே இல்லை. டென்ஷன் தான் ஆகுது எனக்கு. ரொம்ப 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 டென்ஷன் ஆகுது. கடுப்பாகி எல்லாத்தையும் அப்படி களைச்சிட்டு கவனம் போய் பத்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு தோணுது. கோவிலுக்கு போகணுன்னு தெரியும். ஸோ அப்புறம் நம்ம டக்கு டக்குன்னு ரெடி பண்ணமா இல்லையா, இரிட்டேட் ஆகுது எனக்கு. சரி ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். நான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இங்கேயுமே வேலை முடிஞ்சு. இன்னும் வீட்டுக்கு நான் மாப் போடலை. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இன்னும் வீட்டுக்கு மாப் போடலை. வீட்டை பெருக்கி மட்டும்தான் வச்சுருக்கேன். சாப்பாடும் பருப்பு மட்டும்தான் ரெடி பண்ணியுமே வச்சுருக்கேன். வேறு எதுவும் இன்னும் செய்யலை. பாத்திரம்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். துணியுமே பக்கெட்டில் இருக்குது. தண்ணி இல்லை, தண்ணி வரல. தண்ணி வராதனால இன்னும் அதை நான் வாஷ் பண்ணாமலே போட்டிருக்கேன். வெயிலில் வேற போட்டிருக்கேன். அதுவே கடுப்பாக இருக்குது. இதை வேற நம்ம டக்குன்னு பண்ணி ஆகணும். இவங்க வந்துட்டாங்கன்னா சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஆள் வந்த பாடில்லை. இதோ காய்ஸ், இதுதான் இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. அழுக்கு துணி கூட பார்த்தீங்களா, துணி எவ்வளோ சேர்ந்து போய் கிடக்கணும். முந்தானத்தி தான் துவைச்சேன். இதில் இருக்கிற 90% கவியோட துணி தான். ஒரு நாளைக்கு 3-4 துணி போடுறாங்க. துவைக்க முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இதெல்லாமே இப்போ வாங்கிட்டு வந்தது. ஏன்னா இது தண்ணி கேன் வந்து நம்ம இங்கே சாமிக்கிட்ட வச்சுருந்தோம். ஆனால் இப்போ சாமி வந்து நம்ம இடம் மாற்றிருக்கோம் அப்படிங்கிறதுனால இங்கே வைக்க முடியல. அதனால் நான் தனியாக ஸ்டூல் வாங்கிட்டு வர சொல்லி இங்கே செட் பண்ணியிருக்கேன். இது வந்து அம்மாவுக்கும் ஆத்தாக்கும் சேர்த்து இந்த டேபிள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு வைக்கிறதுக்காக இந்த ஒரு டேபிள் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் அந்த அழுக்கு துணியை போட்டுக்கிறதுக்கு இந்த ஒரு பக்கெட்டுமே வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இது இப்போ தான் அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னால் இதுக்கு மேலே முடியல. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 1:30 மணி ஆகுது. இன்னும் நான் காலையிலேருந்து சாப்பிடக்கூட இல்லை. காலைல உப்புமா செஞ்சாங்க, ஆனால் எனக்கு அது பிடிக்கல, நான் சாப்பிடல. ஸோ ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. அவங்க வந்துட்டோம். அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம். தண்ணியும் வராதனால என்னால் பாத்திரமும் எதுவும் வாஷ் பண்ணி வைக்க முடியல. ஸோ தண்ணியும் வரட்டும், கவியும் வரட்டும், 2 பேரும் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை நான் செய்கிறேன். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா காய் கிடையாது. அதனால் நான் அவங்க வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் வீடியோ காட்டுறேன். அதுக்கப்புறம் சமைக்கும் போது என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறதையுமே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, நான் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கவி வந்தாங்க. கவி வந்துட்டு சரி எதுனா காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அவங்க ஒரு வேலை விஷயமா போனாங்க. அதான் ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்கல்ல, ஸோ அவங்க ஒரு வேலை விஷயமா போயிருக்காங்க வெளியே. ஸோ அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு லேட்டாக தான் வந்தாங்க. நானுமே இன்னும் சாப்பிடல. வந்தாங்க, வந்து வீட்டில் தயிர் இருந்துச்சு. ஸோ எதுவும் சாப்பிடல, தயிர் மட்டும் ஊற்றி சாப்பிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறமா வரும்போது காய் வாங்கிட்டு வர சமைச்சிக்கோ அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ நானுமே இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். என்ன சாப்பிடல, போய் தான் சாப்பிட்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மாலை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நான் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது இப்போ பார்த்தீங்க தெரியுதா, இப்போ பார்த்தீங்க என்னென்னா நான் ஒரு 108 பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்ரீராம ஜெயம் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பேப்பர் தான் எழுதியிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய நான் எழுதணும். ஸோ 108 பேப்பர்
இந்த 108 பேப்பர் ஃபுல்லாக நான் ஸ்ரீராம எழுதி முடிச்சுட்டு அதையும் நான் மாலையாக கட்டிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். ஓகே, டைம் 4 மணி ஆகுது காய்ஸ். கவி இப்போ தான் வந்தாங்க. வந்துட்டு எனக்கு காய் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. நான் திட்டினேன், டைம் என்ன ஆகுது, இந்நேரத்துக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். கொஞ்சம் ஒர்க் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்தா தெரியும், காய் இப்போ தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் இப்போ தான் சமைக்க போகிறேன். கவி பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஆல்ரெடி சாப்பாடு சமைச்சு தானே வச்சுருந்தேன். ஸோ தயிர் மட்டும் ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தயிர் மட்டும் ஊற்றி சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நான் vlog எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் எதுவும் அவங்க எடுக்க முடியல. சாப்பிட்ட மறுவேகத்துக்கு கிளம்பிட்டாங்க, உடனே கிளம்பிட்டாங்க, கொஞ்ச நேரம் கூட இல்லை. சரி, நானுமே இன்னும் மார்னிங்லேருந்து சாப்பிடல, எனக்கு எதுவும் சேரலை, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப தலைவலியாக இருக்குது. அதனால் எதுவும் சாப்பிடவும் தோணலை எனக்கு. சரி, நான் கோயிலுக்கு போகணுமே அப்படிங்கிறதுனால ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த பாருங்கள், நான் இப்போ தான் மாலை கட்டி முடிச்சிட்டேன். மாலை கட்டி முடிச்சுட்டு இது சாமிகிட்ட தான் வச்சுருக்கேன். சமையல் வேலை மட்டும் கொஞ்சம் இருக்குது. ஸோ சமையல் வேலையை முடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து என்னென்ன செய்யலாம், கோயிலுக்கு போகிறது, அது எல்லாமே அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பார்த்தீங்களா, இதில் வந்து சுண்டல் வெந்துக்கிட்டு இருக்குது கோயிலுக்கு கொடுக்கறதுக்காக. நான் குக்கரில் போடலாம்னு நினச்சேன், ஆனால் நிறைய சுண்டல் இருக்குது. நம்மள்ட்ட சின்ன குக்கர் தான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம போட முடியாது. 2 ட்ரிப்பு போடலாம் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி அதில் நான் சாம்பாருக்காக ரெசிபி வச்சுருக்கேன். ஸோ எதுவும் செய்ய முடியல. கவி தான் நீ இப்படியே பண்ணிவிடு அப்படின்ட்டாங்க. அதனால் நான் அதிலே தான் வேக வச்சுருக்கேன். இது நல்லா வெந்து வரட்டும், நம்ம எல்லாத்தையும் ரெடி அனுப்புகிற பார்ப்போம். போதுமா டைமு? 4:30 எத்தனை மணிக்கு போய்ட்டு எத்தனை மணிக்கு வரீங்க? வந்தது என்னமோ நல்ல பிள்ளை மாதிரி வந்து கிச்சனில் நிற்கிற, சொல்லு. யாரை சமாதானம்? இப்போல்லாம் நீ எங்கேயுமே நான் விட்டுட்டு போவே மாட்டானா. இப்போ எல்லா இடத்துக்கும் நான் விட்டுட்டு தனியாக போகிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள், தெரிஞ்சுக்கலாமா? நான் இப்போ சாமிக்கு இது பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன்ல, சுண்டல் அதான் நீ அவுச்சு வச்சிருந்தேன், தாளிக்கிறேன், உனக்கு தாளிக்க தெரியாதுன்னு. ஸோ அதான் நான் உப்பு போட்டு இது பண்ணி கடைசி நேரத்தில் தான் போட்டேன். டேஸ்ட்லாம் பார்க்கல நான், அதனால தான் பார்க்கல. எந்த வரல காமிச்ச ஃபர்ஸ்ட்? எனக்கு நான் யூஷுவலாவே சின்ன வயசுல இருந்து இப்படி தான் பேசி பழகுவேன். நீ தான் ஒரு ஆளே இல்லையா, இப்படி தான் பழகுவேன். இந்த சிம்பிள் இப்போ ரீசன்ட் டைம்ல எனக்கு இதை பற்றி தெரியல. இப்படி காட்டவே பயமா இருக்கு, அப்படி காட்டவே பயமா இருக்குண்ணா. மா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியம்மா? என்ன? இந்த டப்பா மட்டும் கொஞ்சம் நீங்க எனக்கு ஒரு எடுத்துக்குவேன். எந்த டப்பா? இந்த டப்பா நான் அழகாக அடிக்கி வைப்பேனா? நீங்கள் வந்து ஈஸியாக களைச்சிட்டு போவீங்களா? அதில் ஒன்றுமே இல்லை, கடல மாவு மட்டும் தான். தூக்கி கடல மாவு தூக்கி அந்த பெரிய டப்பாவில் போடு, இந்த வெள்ளை டப்பாவில். அதான் அந்த வெள்ளை டப்பாவில் போடுறா, அதில் போட்டு வை, நான் உனக்கு பண்ணித்தரேன். தண்ணி இல்லை, தண்ணி வந்தால் தான் எந்த பாத்திரமா இருந்தாலும் கழுவ முடியும். ஆமாம், அதுலேருந்து பாதி வேக போட்டேன். மேலே இருக்குது பாருங்கள் வெள்ளை டப்பா. அது உள்ளே போடுங்க, 2த்தையும் அப்படியே கவரோடு போடுங்க, கொட்டாதீங்க. வேறு இது மாற்றிக்கலாம். ஏன் தேங்காய் உடச்சி துருவு? ஏன் டைம் இல்லை? மிக்சியில் போட்டு அடி உடச்சி. ஏய், திப்பியாக தான் இருக்கும். மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாம அரை வந்துடும் அது. டேய், இப்போ எனக்கு பீட்ரூட் வச்சு கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு எனக்கு தேங்காய் தேவைப்படும்டா. ஸோ நீ பண்ணினா எனக்கு கொஞ்சம் குட்ரா. நல்லா வெடிக்குது, வாசனையா இருக்கு, தெரியுதா காயத்ரி? வாசனை தண்ணி கொட்டுது. தண்ணி கொட்டாது, லைட்டா அடி வைக்கலாம். தண்ணியா இதெல்லாம் சொல்வியாடி? வத்திருமா? பாவம், சாப்பிட்றவங்க செத்தாங்க. கடவுள் எப்படி செஞ்சாலும் உண்மையா இருந்தா அதை ஏத்துப்பாரு. சில பேர் இருக்காங்க, ஐயோ அவங்களாம் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாது. அவங்கள மாதிரி ஆளையே ஏற்றுக்கணும், என்ன ஏற்றுக்க மாட்டாங்க கடவுள். கடவுள் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம், அதை கொடுத்தது ஒரு ஈர வெங்காயம். நான் கஷ்டப்பட்டு காயெல்லாம் கட் பண்ணி வைப்பேனா? விடுங்க, ஆதனத்தில் கத்திட்டு இருக்கு. பழமா வச்சுருந்த போல தக்காளியை சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்ஸ்
இது எதுக்கு காய் வாங்க வந்து சொன்ன செட் பண்ணி காய காட்டு நான் ஒரு கையால காமிப்பேன் நினைச்சேன். நானே தேவையில்ல. நீ தான் எனக்கு முன்னாடி சீனியர்லாம் சொல்லாதடா. நீ தான் பெரிய ஆள் தான் யூடியூப்ல. அது புலி நீங்க தான். நான் ஃபேன்ஸ்ல இருந்து எப்படிலாம் எதிர்பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சு நான் அந்த மாதிரி பண்றேன். தெரியுமா? மொத்த நீலாம் ஒரு ஃபேனா எனக்கு. நீ என்ன எனக்கு கிஃப்ட் கொடுத்துற? ஃபேனா இருக்கும்போது ஃபேனா இருக்கும்போது நீ எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துற? நானே உனக்கு ஒரு gift தான். சரியா? இது எனக்கு gift தான். ஆமா, இல்லையா பிள்ளைங்க வா. எக்ஸ்பயர் ஆன நான் எடுத்துக்கிட்டு ஐயோ நான் வயசுக்கு வந்துட்டேன். நலங்கு வச்சிட்டாங்க நீ. இது நலங்கு வச்ச மாதிரி இல்லை, ஏதோ செருப்பாலே வச்சு செருப்பால வச்சு செருப்பு வச்ச மாதிரி. பூ வாங்கி வரலையாப்பா நீ சாமிக்கு? சாமிக்கு தான் எப்பா இதுக்கு மேலே சாமிக்கு தான் பூ. இது இல்லப்பா அங்க. எங்க? ஆஹா இல்லை போகும்போது வாங்கி போதான் அந்த பொண்ணு வாங்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கணும். இவ்வளோ காய் போட்டுருக்கு பெரிய குண்டாக. நீ குக்கர்ல போட்டுரு வதக்கிட்டு. குக்கர்ல போட்டு அவ கோச்சிங் விட்டான். இந்த அழகு வதியெல்லாம் எவனா தெரியல. ஏய் மூடே ஓடி நடுத்து எனக்கு கவலுக்கு போட்டு வந்துடுறேன் வாய்ஸ். ரொம்ப பேசாத கவி. நான் சொல்லணும் அதை. நான் இது ஏன் இப்படி வச்சிருக்கேன்? தண்ணி குடிக்க தண்ணி எப்படி ஊற்றி வச்சுருக்கியா கீழே? ஏன் தேவைப்படுறாங்க? புளியங்கடி புளி இதுவே போகுது. மாங்காவே புளிப்பா இருக்குன்னா புளி காய்க்கல. நீ புளிய கிடைக்காத இருந்தால் சொன்னாலும் இருக்கும். முறாய பொடி பொடி போட்டா சில வேலை நான் இவ்வளோ மாதிரி குழம்பு யாருமே வைக்க சொல்லுவாங்க. இதில் வதக்காதான், இதில் ஊற்றுறதான், அப்புறம் இதில் கொதிக்க விடலாம். இதெல்லாம் வெட்டணும்டி. என்னடி கட்டுற சாமிதான்? அம்மா ஏன் அது கட்டி தான் வைக்கணும்? அம்மா பார்ப்போம். கட்டினா நல்லா அங்கே நிற்கும். அப்போ மாத்தாது படா பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு வாய்ஸ். அதை இங்கே பார்க்க விரும்புகிறீங்களா? இங்கே வாங்க உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா? காயத்ரி வயிற்றுச்சல் இருக்குது. நான் நல்லா சமைச்சிட்டேன். பாவங்க அன்றைக்கினா பாவம் தண்ணி தண்ணி ஆனால் வச்சு செய்கிறாங்களா கடவுள். இவ்வளோ நாள் காய்ச்சி தண்ணி வந்தபடியே தான் இருக்கும். இன்றைக்கி குளிச்சுட்டு கோயிலுக்கு குழம்பும் போது தண்ணியாக இருக்கும். தண்ணி இன்னும் அக்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி இப்படி வச்சா நிற்காதடி. இங்கே பாருங்க அனுமார் குட்டி பூ கட்டி 2 பேருக்கும் சிட்டி பேக் சைடில் இருக்காங்களா 2 பேருக்கும் பூ வச்சிட்டா. அப்புறம் பொட்டு வைப்பான். பொட்டு வைக்கிறதே நீ பூ வச்சுருக்கா என்ன தெரியல மண்டக்கணமாக ஆகிட்டா போல. பொட்டு பத்தியா இங்கே பார்த்தீங்களா கைஸ்? எப்படி நீ மட்டும் இவ்வளோ கலராக விட? இன்னைக்கு காலையில் சாப்பிடவே இல்லையா? லேட்டாக தான் சாப்பிட்ருக்கா பாவம். அதனால தான் நான் வேலை விஷயமா போகிறேன். இவ்வளோ யார் சாப்பிடுவேன் சொல்லிட்டு யார் தப்பு? நான் சாப்பிடாம உட்காந்துருக்கேன் வருவாங்கன்னு. ஆனால் இவங்க வந்ததுமே டக் டக்குன்னு போட்டு ஒரு தயிர் சாதத்தை போட்டு சாப்பிட்டு கம்முன்னு கிளம்பிட்டாங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் தான் டைம். நீ வீட்லேயே பார்த்துக்கிறேன். நான் வந்துட்டு திருப்பியும் ஓடணும். குழப்பு முக்கியம். சாப்பிடும் போது ஊட்டி விடுவீல்ல? ஏன் இந்த ஊட்டி விடல? ஒன்றும் பண்ணல. வாமான்ற இளநீ வாங்கினது வச்சு அவங்க ஒரு டப்பா ஒன்று கிடக்குமே இப்படி வச்சு உரி வலையா அந்த டப்பா வச்சுன்னு குடிமா குடிமான்ற குடிக்கவே மாட்டுறாங்க. சரி
சும்மா சாங் சொல்லணும் அதை பேசணும்னா. வேர்த்து ஊத்துதுப்பா. இல்ல குட்டிமா இந்த இதெல்லாம் திரும்பி வெளியே போடுவோம். என்னத்த இதுவே வரலையடி தண்ணி. அதை நினைச்சா வேற பயமா இருக்கு. ஒரே கிடு 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 கிடுன்னு இருக்கு. தண்ணியே வரல நினைச்சா. எப்பயுமே வந்து ஏன்பா நீங்க தண்ணி எல்லா பேருக்கு அழகி தெரியல, தண்ணியே வரல நீ. இல்ல காலைல வந்துச்சு. சரி குடிச்சிட்டு வைப்போம். நான் தண்ணி எதனா வடி இடி குடிச்சு சால் போடு. இப்போ வைடுவா தண்ணி எடுத்து வச்சுட்டு போறேன். 2 கப்பு மட்டும் சும்மா ஊற்றிக்கன்னா கொட்டி இருக்கணும். இவளுக்கு அந்த கை தான் சின்னதாக இருக்குதுல, அடியில் பிடிச்சி தூக்குது. மேலதான் பிடிச்சி தூக்குவார் மேடம். இவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ இப்படி பிடிச்சி நான் தூக்கிட்டு போவேன். இன்னும் இவ்வளோ தான் இருக்குதுன்னா நீ அடியில் பிடிச்சி தூக்கு. எத்தனை போடாதான் கழுவ கொண்டு எடுத்து போறேன். காய்ஸ் இப்போதான் காய்ஸ் நான் அந்த இந்த சுண்டல் போட்டு இவர்கிட்ட சொல்லாமல் சொல்லிட்டு போட்டேன். சாமிக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கு எங்கள் ஆயாக்கெல்லாம் கொஞ்சம் வைக்கலாம். சரி ஒன்றும் சொன்னால் படிச்சுட்டு வந்து வைக்கணும்னு இல்லை. சரி இது பேர் விட்டோம், நம்ம போயிட்டு வந்து போட்டுக்கலாம் பார்த்தா இது உள்ள 2 ஈ அப்புறம் வேற என்ன இந்த கருமாந்தத்தான் போட்டு வச்சுருக்கேன். என்னத்தான் பண்ணுறதுன்னு தெரியல. தயவுசெய்து எனக்கு கூட்டு போயிடும். என்னை கூட்டு போய் விடுறதுலயே இரு, வேற எதையும் நினைக்காத. யார்கிட்ட வேணாலும் இவ்வளவு கூட்டு போயிடு, இவ்வளவு கூட்டு போயிடு, இவ்வளவு கூட்டு போயிடு. என்னடி கை மெகந்தி தான் போட்டிருக்கேன் என்கிட்ட சொல்லாம. ஜாலி தான், இதே ஜாலியாக இருந்துருக்குறேன். நான் இல்லாமல் கையில் மெகந்தி கும்பசில குப்பச்சு அண்ணி கஷ்டாங்க. அண்ணி இங்கே வச்சுருக்கியா? குழம்பு அப்படியே லைட்டாக கொதிக்கிற மாதிரி பண்ணுது. ஆனால் கொதிக்கல சரிங்களா? காயும் என் குழம்பு கொஞ்சம் காட்டு காயும். என்னடா பண்ற கடவுளே. நானே நான் தனியா இருந்தா கூட என்னால எவ்வளவு கேமரா கேப்சர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அழகா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு வெனனே வந்து நிக்குது. என் தங்கம், இது என் தங்கம். தங்கம் தங்கம் தங்கம். இந்த 4 தங்கத்துக்கு என்னென்ன சொல்லியிருப்பேன்னு எல்லா தங்கங்களும் கமெண்ட் பண்றீங்க. சரி தூரம் அப்பாலப்பா காலில் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதான் வெளியில இருக்கிறான். எவ்வளவு கோவம் தெரியுமா? விட்டு போயிடுது. லாஸ்ட் 2-3 டேஸா வீட்லயே இருக்கிறது இல்ல. நமக்கு என்ன விட்டு போயிடுது. வேலைக்கு போவோம் சாப்பாடு சொல்லுமா. நீ சொல்லுமா. நீ வேலைக்கு போயிருந்தா கூட நான் இதை விட்டுருப்பேன். நீ வேலைக்கு போல, நீ உன் ஃப்ரெண்ட பார்க்க போனேன். நகத்தை கட் பண்ணுன்னு எத்தனை முறை சொல்றேன். பைத்தியக்காரியா இருக்கா? பைத்தியக்காரி இந்த கொஞ்ச நாள் நீ ரொம்ப மிஞ்சுவ, இல்லைன்னா ஒண்ணுமே இருக்க மாட்டேன். நவுரே அப்பால போ, பால போ சாத்தாங்க. எனக்கு வர ஆக்கிறதுக்கு அப்படியே இந்த கேரட்டு சாப்பிடலாம் போல இருக்கு. மட்ட நீ யாருன்னு எனக்கு தெரியும். காய் மலை குடிச்சிடலாம். முடிஞ்சா ஒரு 2 ஜகு தலைக்கு ஒரு ஜகு உடம்பு ஜெகு. எனக்கு எல்லாமே சேர்ந்து என்ன பழி வாங்குது. தண்ணி ஒரு பக்கம் வர மாட்டேங்குது, பாத்திரம் கழுவாம கிடக்கு, துணி துவைக்காம கிடக்கு. முந்தானது துவைச்சு துணி மடிச்சு வச்சிட்டேன். இன்னும் ஒரு பக்கெட் ஃபுல்லா துணி வந்துருக்குது. குளிக்கலான்னு போனா குளிக்கிற இடத்துலயும் தண்ணி இல்லை. இது பெரிய பைத்தியம் எனக்கு. ஏறுமா பயந்துட்டேன். கேரட் சாப்பிடுங்க, சத்தா வாழுங்க. கேரட் சாப்பிடாதவங்க செத்து வாழுங்க. மாலெல்லாம் கட்டினியா நீ? காலையில குளிச்சியா? காலையில குளிச்சிட்டா. காலைல குளிச்சங்கிற, அப்புறம் குளிக்காம கட்டுறாங்கிற. வர ஆக்கத்துக்கு எனக்கு 2 தட்டு சோறு போட்டு சாப்பிடலாம். டென்ஷனா இருக்குது. ஐஸ் குழம்பு கொதிக்கிட்டு இருந்தா வெயிட் பண்ணுறேன். நீ போமா. சாமி ரூம்லாம் அழகாக நீட் பண்ணியாச்சு. நம்மளும் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கோவிலுக்கு தேவையான பிரசாதத்தையுமே எடுத்தாச்சு. இதான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கனால நல்லா இருக்கான்னு பாருங்க.
பார்த்தீங்களா? பிரசாதம் எடுத்துக்கிட்டு மாலை எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெஸ் தாங்க, இந்த ட்ரெஸ் தான் நேற்று நான் வாங்கி கொடுத்தேன். 2000 ரூபாய். இந்த ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நின்று வாங்கினது. காயத்ரி, ரொம்ப நாள் கழிச்சு சாரை கவனிக்கிறீங்க போல. காயத்ரி ரொம்ப நாள் கழிச்சு சாமிக்கு மாலை கட்டியிருக்கா. நடுவில் கட்ட வேண்டிய ஒரு தருணமே கிடைக்கல. அப்பதான் டேஸ்டா இருக்கும். இங்க பாத்தீங்களா, இன்னைக்கு டே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வெளில வரும்போதே சொல்லணும்டா, இன்னைக்கு நீ டே நல்லா இல்லைன்னு. நான் சொன்னேன், நீ உள்ளே போயிட்டு வெளில வரும்போது திருப்தியாக தான் கை வருவேன் அப்படின்னு. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, பாப்பாவை கொஞ்சம் விட்டுட்டு அதிகமாக வேலை இருக்குன்னு போயிட்டேனா, அதிலே ஒரு மாதிரி ஆகிட்டது போல தனியாக. இப்போயே பிடிக்கிறா ஏன் ஒரு வாரம் ஒரு நாள் எங்கன்னா போயிருக்கணும்னா என்ன அவங்க பண்ணுறது? கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ரொம்ப இதாகிடுச்சு. நானே காலையில் ஒரு 9-10 மணி இருக்கும் அப்போ வெளியில் வந்தேன். சாயந்தரம் 5 மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு போகிறேன். நடுவில் ஒரு வாட்டி வந்தேன் லஞ்சுக்கு, மேடம் சோறு கூட போடல, நானே கூட சாப்பிட்டு போயிட்டே இருந்தேன். ஓகே, நல்லா இன்னைக்கு டே போச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்குது, ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கோயிலுக்கு மெயினாக ஏன் பிரசாதம் கொண்டு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னா அம்மாவை பார்த்துட்டு போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த விஷயம் நல்லாவே நடந்துச்சு. ஸோ அதுக்காக தான் சாமியை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போகணும். அதுக்காக தான் அந்த பிரசாதம். ஆமாம். ஸோ கண்டிப்பாக சீக்கிரம் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். இன்னும் நல்லது நடக்கணும். இன்னும் திருப்பி இந்த அம்மன் கிட்ட வரணும். இன்றைக்கி நாங்கள் 10 பேருக்கு சுண்டல் கொடுக்குறோம், நாளைக்கு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிறைய விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன், பட் கை வலிக்குது. வீட்டுக்கு போயிட்டு பொறுமையாக உட்காந்து உங்கள்கிட்ட நாங்கள் பேசுகிறோம். எங்கே வந்திருக்கீங்க? ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகலை, இப்போ ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் கேமராவே தான் வந்திருக்கோம். நகை வாங்க வந்திருக்கோம். யாருக்கு நகை வாங்கியிருக்கோம், என்ன நகை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். எனக்கு பசிக்குதா? 2 பொருள் வாங்கியிருக்கோம். எந்தெந்த பொருள் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இதை நான் ரிவீல் பண்ண மாட்டேன். சர்ப்ரைஸ் தான் உங்களுக்கு. ஷார்ட்ஸ் போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2 பொருள் வாங்கியிருக்கோம். அந்த 2 பொருள் யாருக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதையுமே பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறோம். ஏ அம்மு, அப்பா என்ன பண்ணுற? சாமி கும்பிட்றப்பா. அடே சாமி கும்பிட்றாங்களாமே. கடவுளுக்கு ரொம்ப நன்றி காயத்ரியை கொடுத்ததுக்கு. காயத்ரிக்கு ரொம்ப நன்றி பலது கொடுத்ததுக்கு. எதுக்கு நன்றி? எனக்கு பலது கொடுத்ததுக்கு. நான் காயத்ரி விளக்கெல்லாம் ஏத்துற, விளக்கேத்து வெள்ளிக்கிழமை. நான் எங்கள் வீட்டிலலாம் பாட்டு போட்டு விளக்கேற்றுவேன். இங்கெல்லாம் அவன் கேட்க போகிறான், நீ பாட்டு ஏற்று. அப்படிலாம் இல்லை சார், லாக் எடுக்கிறோமே அப்படிங்கிறதுனால பாட்டுலாம் வேண்டாம் அப்படின்னு. சரி, ஓகே, அமைதியாக இருங்க. இதெல்லாம் வைக்காதீங்க. இங்கே கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி வைக்கிறேன். சாமி உங்களோட எடுத்துகிட்டு எல்லாத்தையும். சில டைம் பைத்தியம் ஆயிடுவா ஓவர்லோட் ஆச்சுங்க. முருகரா முருகரா முருகரா. நம்ம சுண்டல் பற்றியா காயத்ரி? சாமி கும்பிட்றாங்க, எல்லாம் கும்பிடுங்க.
எல்லாமே காட்டு, வத்திலாம் முக்கியமாக காட்டு, லாக்கர் திறந்து காட்டு. உண்டியலுக்கு மட்டும் கட்டுறா பாருங்க. ஏய் திறந்தே விட்டு வா, விளக்கு ஏற்றுறோம். கொஞ்ச நேரம் விளக்குலாம் வத்திலாம் காமிச்சா திறந்தே வைங்க. அந்த அந்த ஃபோட்டோக்கெலாம் காட்டலையா வத்தி? பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி தரேன்னு இருக்கீங்க. நான் இப்போ இன்றைக்கே கேட்கலான்னு பார்த்தேன்ப்பா அவங்ககிட்ட. ஏழுமலையான வீட்டில் அதை காட்டுப்பா. எது சொன்னேன்? அப்படி காட்ட விடுது கைத்திரி, அப்படி கை மேலே பிடிக்கும், கொஞ்சம் சைட்டாக காட்டு. அது அந்த ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களே, அந்த ஏழுமலையான்கிட்ட சாய்பாபா வீட்டெலாம் காட்டுங்க சரிங்களா? சாம்பிராணி இல்லைனா வத்தி, ஆனால் இங்கே ரெண்டுத்தையும் காட்டுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்கும். ஆஹா ஆண்டி, உங்களுக்கு இது பிடிக்குமா? நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்களா? ஊருங்க. கப்பு கப்பு சாம்பிராணி அம்மாவுக்கு பிடிக்கும். உங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உன்னை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ ஒரு அழகு தேவதை கைத்திரி. செல்லுலாம் லாப்பொருள் வச்சிருக்கா, வர வர ரொம்ப சொல்ல தாங்க முடியுது. சாமி கும்பிட்டு போவா. சாமி கும்பிடுவா. என் கல்லையா நம்மள இது இதான் என் முல்லைக்கு பெருசா போட்டதான் பிடிக்கும். ஓகேவா? அப்பா பட்டை போட்டிங்க அப்பி தெரியுமா கழுத்துல? ஏதாவது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோட இது கொஞ்சம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வண்டி வாங்கிக்கோங்க. வை, எல்லாமே சாமி தான். சரி வா சாமி கும்பிடுவோம், நம்ம அப்படியே விளாக்ல பேசுவோம். ஓகே காய்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்களும் பார்த்துப்பீங்க. வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் வச்சு சாமியும் கும்பிட்டாச்சு. இந்த ஷர்ட் எனக்கு பாய் எடுத்துக்கிட்டான். நான் சொல்லியிருந்தேன்ல, அவங்க கோயிலுக்கு போகும்போது காமிச்சேன்ல, ஸோ அந்த ட்ரெஸ் தான் இது. இன்னைக்கு ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப 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 ஆசைப்பட்டோம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ண உடனே நமக்கு அது கடவுள் புண்ணியத்தில் நல்லா நமக்கு அமைஞ்சுது. சரி ஓகே அப்படின்ட்டு சந்தோஷமாக இருந்தாச்சு. இன்றைக்கி டே ஃபுல்லாக எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரியே எல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அப்புறம் எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி ரொம்ப ஒரு பெஸ்ட்டான நாள்னே சொல்லலாம். இந்த டேட் நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். நேற்று டேட்டை சுத்தமாக மறக்க மாட்டேன். எங்களோட கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் நேற்று கிடச்சிச்சு. அது நான்றதை தாண்டி சீரியஸாகவே நான் ஃபஸ்ட்டு இது வேணாம் அப்படிலாம் முடிவு பண்ணும்போது காயு தான். இப்போ ரீசெண்ட் டைமில் சண்டை வரும்போதெல்லாம் பஞ்சாயத்து வரவங்கலாம் உங்களுக்கு சரி அவளுக்கு தான் இது சோஷியல் மீடியா பிடிக்கலன்றாங்களே, விட்டுருங்கன்னு சொல்லி தான் பேசி போவோம். பட் ஆனால் காயு ஒரே வார்த்தையே சொல்லுவாங்க, இல்லை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரீசன் சொல்கிறது சில்லியாக இருக்கும். அது கரெக்டாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ரீசன் மட்டும் சில்லியாக சொல்லுவாங்க. ஆனால் சொல்லுவாங்கள்ல, ஒரு கஷ்டத்துலேயும் ஒரு நல்லதுன்னு, அந்த மாதிரி தான். ஸோ என்ன பொருள் அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னா, கறிக்கு தான் நம்ம பொருள் வாங்கியிருக்கோம். என்ன பொருளுங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க.